ஜனநாயகன்ல ஒரு சின்ன கேரக்டர் பண்றேன். கேமியோ யாருக்கும் தெரியாது. அப்ப நான் அவர் கூட ஷூட் ஸ்பாட்ல உட்கார்ந்திருக்கும்போது, "என்னம்மா போய் தான் லாஸ்ட் ஃபிலிமா?" அப்படின்னு. அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு படமோ 2 படமோ அப்படின்னு. So far it is switching over to politics. மேபி நான் நடிச்சது கூட அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் நாளை தீர்ப்பில் இருந்தேன். நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவருக்கு உண்டான ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கு உண்டான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரெட் நூல் பிரசன்ஸ் தளபதி விஜய் ஒன் லாஸ்ட் டைம். டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பவர்ட் பை பிரெடி குயின் ஹாலிடே ரெசார்ட்ஸ், ஸ்நாக்ஸ் பார்ட்னர் சென்னை குல்ஃபி, வென்யூ பார்ட்னர் தந்திவன். Dr. Srivarmas. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. நாளைய தீர்ப்பில் ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்றது தெரியும். நம்ம நினைச்சதை விட அதிகமாக பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பிச்சது. அப்புறம் அவரு கூட 5th ஃபிலிமோ 4th ஃபிலிமோ நினைக்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் கூட நடிக்கும் போகும்போது நெக்ஸ்ட் மாண்புமிகுமானவன், வேட்டைக்காரன், அப்பெல்லாம் அவரோட growth வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணார், தன்னோட ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணார், அச்சீவ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்ன அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளை இந்த இடத்துல வச்சு அழகு பார்த்த இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ ஹீ ஆல்வேஸ் டஸ் ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம். Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. சார், இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஜனநாயகன் தான் என்னோட கடைசி படம், அதுக்கப்புறம் நான் வந்து பொது வாழ்க்கைக்கு நான் வரப்போகிறேன், அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருந்தார். ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் எதுவும் பேசுனீங்களா? ஏன் இப்படி பண்ணுற, நீ பண்ணாத நடி அப்படின்லாம் ஏதாவது அட்வைஸ் அந்த மாதிரி? இப்போது ஆக்சுவலாக ஜனநாயகனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறேன். ஒரு கேமியோ யாருக்கும் தெரியாது, நான் யார்ட்டையும் சொல்லலை. நீங்கள் கேட்டதுனால, இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன். ஸோ அப்போ நான் அவர் கூட ஷூட் ஸ்பாட்டில் உட்காந்துருக்கும் போது, "என்னம்மா போய் தான் லாஸ்ட் ஃபிலிமா?" அப்படின்னு. அப்படின்னாரு. அவர் தெரியும்ல, அவ்வளோதான் நல்லா சொல்லுவார். ஸோ இதுக்கப்புறம் ஒரு படமோ 2 படமோ அப்படின்னோன்னா அப்படின்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் அப்படி தான் வந்துச்சு. ஸோ அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபார் இட் இஸ் சொல்கிற மாதிரி ஸ்விட்சிங் ஓவர் டு பாலிட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் மறுபடியும் நடிக்க வந்தாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். ஸோ பொலிட்டீஷியனாக அவர் நினச்சதை செய்யும்போது அதை விட எல்லாருக்கும் சந்தோஷம். ஓகே, இட்ஸ் அப் டு ஹிம். மேபி அந்த செகண்ட் இருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சா? 50-50 எனக்கு அது தெரியல. ப்ராபபிலி லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியல, கிராக் பண்ண முடியல. அவருக்கு என்ன நினைச்சேன்னா, ஏதோ நான் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னாருன்னா, அது வந்து இல்லை, எல்லாருக்குமே ஒரு ஃபெஸ்டிவல், எல்லாருமே கொண்டாடுற ஒரு தருணம் அது. இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு விஷயங்கள் அவர் வந்து இல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. எப்படியும் நம்ம அவரை பார்க்க போகிறோம் டெலிவிஷனில் ஆன் அ டெய்லி பேசிஸ். வி கோயிங் டு அவரை பற்றி நியூஸ் வரப்போகுது. ஸோ லெட்ஸ் see, time has to decide. ஜனநாயகன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்ததுனால ஒரு விஷயம் நாங்கள் வெளியிலேருந்து கேள்விப்படுறது வந்து, இதில் ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி இருக்குது விஜய் சாருக்கு. அவரோட அசோசியேட் ஆனவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அது அவங்க எல்லாருமே ஒரு சாங்குக்கோ ஏதோ ஒன்று வரப்போகிறாங்க அப்படிங்கிற. மேபி நான் நடித்தது கூட அது ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் நாளை தீர்ப்பில் இருந்தேன். டு சைன் ஆஃப் ஆன் அ வெரி பிளசன்ட் நோட்டுன்றது கூட தெரில, இருக்கலாம். என்னோட கெஸ்ஸிங் இது இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் உங்களுக்கு நிறையா சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரிபியூட், அவருக்கு உண்டான ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கு உண்டான சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இட் வில் பி அன்ஃபோல்டு. இதுக்கு மேலே கேட்டால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. கண்டிப்பாக. தேங்க்யூ சார், புரிஞ்சிருச்சு. ஸோ அகைன் நம்ம கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணுவோம். படம் பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிட்டு இருக்காரு, அந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்க. இது எப்படி? சின்னதாக இருக்கு. ஆமாம் சார், இருந்தீங்க. ஸோ இது எப்படி இருக்கும்? ஆன் செட்டில் போயிட்டு பிட்டிகிட்டு இருக்காரு, பயங்கரமாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான மொமெண்ட்லாம் தோணுச்சா? அது எனக்கு அதாவது பேக் இன் தோஸ் டேஸ்லேருந்து வரேன். நாளைய தீர்ப்பில் இவர்
ஏதோ ஒன்று பண்ணுவார் அப்படின்றது தெரியும். பட் நம்ம நினச்சதை விட அதிகமாக பண்ணுறாரு. நம்ம ஒரு 50% நினச்சோன்னா அது ஒரு 60-70% பண்ணுறாரு அப்படின்னு ஆரம்பித்தது. அப்புறம் அவரு கூட இது வந்து என்னோட 5th ஃபிலிமோ 4th ஃபிலிமோன்னு நினைக்கிறேன் ஜனநாயகன் அவரோட. ஸோ அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் கூட நடிக்கும் போகும்போது நெக்ஸ்ட்டு மாண்புமிகு மாணவன், அதுக்கப்புறம் வேட்டைக்காரன், அப்போல்லாம் அவரோட growth வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபினாமினலாக இருந்தது. ஸோ அதுதான் சொல்லணும். அதை ரசிச்சிருக்கிறேன், வியந்திருக்கிறேன். அவருடைய அந்த growth தன்னை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். நான் நாளைய தீர்ப்பில் பார்த்ததுக்கு, மாண்பு மாணவனில் பார்த்த விஜய்க்கு, வேட்டைக்காரனில் பார்த்த விஜய்க்கு, அப்புறம் மாஸ்டரில் பார்க்குற விஜய்க்கு, அதுக்கப்புறம் இப்போது ஜனநாயகனில் பார்க்குற விஜய்க்கு ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஒரு ஹீஸ் எவால்வ்டு. ஸோ ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் சூப்பர் ஸ்டார், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த சூப்பர் ஸ்டாருன்ற வார்த்தை அது காமன்னு வச்சுக்கிறீங்களா அவருக்கு அப்படின்னு. அது ஹிந்திலனாலும் சொல்லலாம், இல்லை ஒரு தளபதியாக அவர் அப்போவே இளைய தளபதி. பட் அந்த இளைய தளபதியிலேருந்து தளபதியாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு அவர் கற்றுக்கிட்டது, அவரோட அப்ரோச்சு, அவரோட சிந்தனை, அவருக்கு கிடைச்ச டெக்னீஷியன்ஸு, கோஸ்டார்ஸு, இது எல்லாமே தான் அவரை இந்த லெவலுக்கு மோல்டு பண்ணியிருக்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே, பொலிட்டிஷியன் ஒரு பார்ட் இருக்குது சார். நம்ம அது லேட்டராக இன்னும் கொஞ்சம் பேசுவோம். பட் இந்த இடத்துல அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசுவாரா காலேஜில்? அதை இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு? இல்லை, அப்படி ரொம்ப டீப்பாக பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசினதில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசிக்குவோம், ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுவோம், அன்னைக்கு இருக்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஸ் ஆன ஃபிலிம்ஸு, இவ்வளோ தானே தவிர ரொம்ப அதுக்குள்ளே டீப்பராக போக மாட்டோம். ஆனால் என்றைக்குமே அவருக்கு வந்து ஒரு பொது வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. ஓகே, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு 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 ரெவல்யூஷனரி ஐடியாஸு, அவங்க ஃபாதர் மாதிரி. ஐ திங்க் அது ஜெனட்டிக்கலாகவே அதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தப்பு நடந்ததுன்னா அது வந்து என்ன இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் அது ஸ்லோவாக இன்பில்ட்டாக இருந்தது. அது ஸ்லோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்போ ஃபஸ்ட்டு சினிமாவில் கான்சென்ட்ரேட் பண்ணார், தன்னோட ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணார், அச்சீவ் பண்ணிட்டார். ஸோ இப்போ என்ன அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளை இந்த இடத்துல வச்சு அழகு பார்த்த இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ ஹீ ஆல்வேஸ் டஸ் ரைட் திங்ஸ் அட் த ரைட் டைம். ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக அவருடைய அந்த 50வது வயசில் அவருக்கு கிடைச்ச அந்த ஞானத்தை, அந்த மெச்சூரிட்டியை அதை பாலிட்டிக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மக்களுக்காக அப்படின்னு நினைக்கிறார். உங்களுக்கும் விஜய் சாருக்கும் ஒரு பெரிய ஜேர்னி இருக்குது சார். எப்போ ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷம்? 92, எக்ஸாக்டாக 92 காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் அங்கே மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் மேபி அவங்க அப்பாவோட படங்களில் அவர் ஆன் ஸ்க்ரீனில் அவர் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ரோலில் சைல்டு ஆர்டிஸ்டாலாம் பண்ணியிருப்பார்ல, ஒரு டீனேஜராக பண்ணியிருப்பார், சைல்டு ஆர்டிஸ்டாக பண்ணியிருப்பார். அப்போ தான் நான் பார்த்துருக்கேன். பட் அவர் தான் இவர் அப்படின்றது என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல ஃபர்ஸ்ட் டைம் அவரை பர்சனலாக பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து தான் எனக்கு இவர் தான் அந்த விஜய், எஸ்ஏசி அங்கிளுடைய சன்னு அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன், அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணேன். அப்போது டெய்லி காலேஜில் மீட் பண்ணுவோம், பேசுவோம், பழகுவோம். ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் ஹிம். அதுக்கப்புறம் என்னோட மொத்த குரூப்பும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ லவ்லி ஜேர்னி. ஆல்மோஸ்ட் 92னா பாருங்களேன். மேக்ஸில் கொஞ்சம் வீக், நானும் வீக்கு தான் சார். கூட்டி கழிச்சு பாருங்கள். நைஸ் சார். ஒரு பெரிய ஜேர்னி. அந்த லவ் சொல்லுவாங்க சார், லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படின்னு. அந்த மாதிரி விஜய் சார் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சைட் ஃப்ரெண்ட்ஷிப் அது ஃபீல் ஆச்சா உங்களுக்கு? வி ஹேட் அ வைப். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, அது ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் ஒரு ப்ராப்பர், உங்களுக்கு தெரியும் விஸ்காமில் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு தான் நீங்கள் என்ன தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்பியர் பண்ணணும். அதில் நீங்கள் பாஸ் பண்ணால் தான், கெட் த்ரூ ஆனால் தான் நீங்கள் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ அதில் அவர் வந்து யூரோப் போயிருந்தார் ஹாலிடேக்கு, நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் போயிருந்தேன் தூத்துக்குடி. ஸோ 2 பேருமே அந்த பர்டிகுலர் டைம் 2000 பேர் எழுதின அந்த எக்ஸாமை மிஸ் பண்ணிட்டோம். எங்களமா இன்னொரு 10 பேர் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தனியாக ஆன ஸ்பெஷல் நோட்டில் எங்களுக்கு, ஏன்னா மிஸ் அவுட் பண்ணிட்டோம். அப்போல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் ரொம்ப கஷ்டம், செல்ஃபோன்லாம் இல்லை, லேண்ட்லைனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, நானும் இல்லை அவரும் இல்லை. அப்படின்னுங்கும்போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்த முடியல. லெட்டரில் தான் வந்துருந்துச்சு. அந்த டைமில் 2 பேருமே ஊரில் இல்லை. ஸோ ஸ்பெஷல் ஒகேஷனில் அது நாங்கள் அப்பியர் ஆனோம். அப்போ தான் வி போத்
ஸ்டார்டட் டு ஸ்பீக் டு ஈச் அதர். பக்கத்தில் உட்காந்துருந்தார். ஸோ அவர் தான் என்கிட்ட பேச்சு கொடுத்தாரு. ஹாய் ஐம் ஜோசப் விஜய், ஹாய் ஐம் ஸ்ரீநாத் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதுக்கப்புறம் அவருக்கும் சீட்டு கிடச்சிருச்சு, லக்கிலி எனக்கும் கிடச்சிருச்சு. சப்போஸ் 2 பேருக்குள்ள எனக்கு கிடைக்கலனாலும் அவருடைய இந்த நட்பு இந்த பயணம் இருந்திருக்காது, அவருக்கு கிடைக்கலனாலும் அதை மிஸ் பண்ணியிருப்போம். இட்ஸ் டெஸ்டினி, இட்ஸ் டெஸ்டின்டு. ஸோ எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் என்னன்னா, நானும் லாயலாக தான் சார். நான் ஃபஸ்ட்டு காலடி எடுத்து வைக்கும் போது வந்து விஜய் சார் படித்த உங்களுடைய காலேஜ். அந்த பிரகாசமான ஃபேஸு, அதுக்கப்புறம் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அப்ரோச் எல்லாமே ஐ தாட் யூஆர் லாயலைட். வெரி குட். நீங்களே கெஸ் பண்ணீங்களா? ஆமாம், கெஸ் பண்ணேன். என்னுடைய சூப்பர் ஜூனியர். ஆமாம் சார், ரொம்ப சூப்பர் ஜூனியர் நான். ஸோ அந்த ஒரு இது இருக்கும் சார். நாங்கள் ஒரு ஃபோட்டோ பார்த்துருக்கோம் சார். விஜய் சார் வந்து இந்த லாயலாவோட அந்த மெயின் என்ட்ரன்ஸ் அந்த இதில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நான்லாம் அதை ரீக்ரியேட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது அந்த மாதிரி மொமெண்ட்லாம் நிறைய ஞாபகம் இருக்கா? நிறைய இருக்குது. அண்ட் ஸ்டில் வி ஹேவ் தோஸ் மெமரிஸ். அந்த மாதிரி மெயின் பிளாக்ல எடுத்தது, சர்ச் பக்கத்தில் எடுத்தது, கிரவுண்டில் எடுத்தது, அப்புறம் எங்களோட டிபார்ட்மெண்ட்டில் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே இன்னும் இருக்குது. அது சில நேரம் நிறைய எங்ககிட்ட இல்லாத ஃபோட்டோஸ்லாம் சர்க்குலேட் ஆகும், சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகும். ஸோ அது அப்போ எங்களுக்கு இதெல்லாம் நம்ம அந்த டைமில் எடுத்ததில்லை, இந்த ஃபங்க்ஷனில் எடுத்ததில்லை அப்படின்றது. விஜய் சார் வந்து பர்சனலாக அந்த டைமில், காலேஜ் டைமில் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகின அந்த டைமில் எப்படிப்பட்ட ஆள்? ஏன்னா ரொம்ப ரிசர்வ் டைப் அப்படின்னு நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குறும்பு பண்ணுவாரா? இல்லை, நிறையா பண்ணுவார். அது என்னன்னா ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளே தான். இப்போ நாங்கள் ஒரு 6 பேர் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அவரோட சேர்த்து. எங்கள் 5 பேர்கிட்ட மட்டும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, செம ஜோவியலாக, அவரோட ஹியூமர் சென்ஸ் என்ன அப்படின்றது, கலாய்க்கிற மூடு, அதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஆனால் பப்ளிக்காக பார்க்கும்போது அவர் மற்ற ஐ மீன் எப்படி இருக்கிறார், நீங்கள் ஷூட் ஸ்பாட்டில் பார்த்தனா எப்படி, காலேஜில் அதே மாதிரி தான் இருப்பார். ஸோ கிளாஸில் சரி, எல்லாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டார், ரொம்ப செலக்டிவாக மிங்கிள் ஆவார். அவருக்கு பிடிச்ச பர்சனாலிட்டி அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஓப்பனாக இருப்பார். மற்றபடி ஹீஸ் பிட் ரிசர்வ்டு தான். பட் கேமரா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எங்கேருந்து வரும் அப்படின்றது நாங்களே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். அது வரைக்கும் ரொம்ப சட்டிலாக இருப்பார். ஹீ இஸ் நாட் அ வெரி ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் பர்சனும் கிடையாது. ஸோ ஹீ நோஸ் வாட் டு எக்ஸ்ப்ரெஸ் அப்படின்றது. அது என்ன மாதிரியான எமோஷனலாக இருந்தாலும் சரி, எந்த லிமிட்டுக்கு ஒரு மீட்டர் இருக்குது அவருக்கு, அந்த அளவுக்கு தான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்குவார். ஸோ அந்த ஒரு டிசிப்ளின்டு பர்சன் அப்படிங்கும்போதே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ 6 months இருந்தார் காலேஜில். இந்த ஸ்டடீஸ்லலாம் அதை பற்றி எதாவது ஷேர் பண்ண முடியுமா சார்? அகடமிக்ஸில் எப்படி விஜய் சார்? நாங்கள்லாம் எங்கே படித்தோம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ வந்துட்டு போனோம். எனக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக விஸ்காம்ன்றது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான். அப்படியே போயிட்டு வந்தது அப்படின்றது. இப்போ விஜய் வந்தார் அப்படின்றதுனால, தளபதி வந்தார் அப்படின்றதுனால அது கிட்டத்தட்ட ஒரு விவேகானந்தர் பாறை மாதிரி ஆயிடுச்சு விஸ்காம்ன்றது. இங்கே தான் அவர் உட்காந்தாரு, இங்கே உட்காந்தாரு, இங்கே படித்தார். நிறைய பேர் விஜய் படித்தார், தளபதி படித்தார் அப்படின்றதுக்காகவே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறேங்க. இப்போ என்னமே ஆள்களுக்குலாம் அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. பட் ஒரு கெரியர் ஓரியன்டாக ப்ராப்பராக நம்ம இதை முடிச்சு பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது அது நல்ல ஒரு கேம் சேஞ்சராகவே இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் விஜய் சார் வந்து நடிக்கிறதுக்கு உள்ளே வரதுக்கு வந்து அவர் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டினார். அப்போ தான் தெரிஞ்சுது விஜய் சாருக்கு வந்து நடிப்பு மேலே இவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்னு. சரி, ஓகே, வீட்டில் கூட அப்புறமா சொல்லிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம் எனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி. எப்போ உங்களுக்கு தெரிஞ்சுது? இல்லை, அவர் கூட ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு டைரக்டர் அப்படின்னுங்கும் போதே ஒரு டெக்னீஷியனாவோ ஆகலாம், இல்லை வந்து ஒரு நடிகராக ஆகலாம் அப்படின்றதுல நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக இருந்தோம். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு நடிகருக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் அவர் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த when I met him he was 17-18 வச்சுக்கிறீங்களேன். அப்போ ஸோ கரெக்டாக அவரோட ஃபிசிக்கு, ஜிம்மு, அதுக்கப்புறம் அவருடைய வாக்கிங்கு, ஃபுட் ஹேபிட்ஸு, ரன்னிங்கு, இது எல்லாமே அளவாக சாப்பிட்றது. ஸோ இட் வாஸ் இந்த ப்ராசஸ். நிறைய படங்கள் பார்க்குறது, புக்ஸு, ஃபிலிம்ஸ் ரிலேட்டடாக ரீட் பண்ணுறது. ஸோ அவர் டெக்னிக்கலாகவும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அந்த டைம்லாம் மணிரத்னம் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ தளபதி அதெல்லாம் நிறைய வாட்டி பார்ப்பார், எப்படி எடுத்திருப்பாங்க அதெல்லாம் பற்றி நாங்கள் பேசுவோம், அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அவருக்கு டெக்னிக்கலாகவும், அதனால தான் விஸ்காம் அஃப்கோர்ஸ் எடுத்திருக்கிறாரு. அந்த டெக்னிக்கல் நாலேஜும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணார். பேசிக்லி அப்பா ஒரு டைரக்டர் அப்படின்றதுனால, சின்ன வயசுலேருந்தே பார்க்குறாரு அப்படின்றதுனால அவருக்கு உண்டு. பட் நடிகராக அவருக்கு எங்களுக்கு தெரியும்
ஹி வாண்ட்ஸ் டு பிகம் அன் ஆக்டர். சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம யாருன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுல தெளிவாக இருந்தார். அப்புறம் எங்ககிட்ட அவர் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி அப்பா கிட்ட நான் சொன்னேன், என்னை வச்சு ஒரு படம் எடுங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இது பண்ணு, ஒரு 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 சீனை எனக்கு எனாக்ட் பண்ணி காமி அப்படின்னும் போது அண்ணாமலையுடைய அந்த சேலஞ்சிங் டயலாக் தான் அப்பாவுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி செஞ்சு பண்ணி பார்த்துக்கிட்டு எங்களுக்கு பண்ணி காமிச்சார். நாங்கள்லாம் அவருக்கு அப்ளாட் பண்ணி கிளாப்ஸ்லாம் பண்ணி விசில்லாம் அடிச்சு சூப்பர், நீ கான்ஃபிடென்ட்டாக போகலாம். தட் கேவ் ஹிம் அ லாட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அப்பாட்ட போய் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணி காமிச்சாரு. உடனே ஓகேடா, அடுத்த மாதம் பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகே, அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். Dr. Srivarmas. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Pretty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.